டைம்லைன் விஷய சப்ஸ்கிரைபர்ஸ், இன்றைக்கி நம்ம ரெஸ்யூம் பில்டிங் பற்றி பார்க்க போகிறோம். இனிஷியலாக பார்த்தீங்கன்னா ரெஸ்யூம் தான் மெயின். நம்மளே இன்ட்ரடியூஸ் பண்ணுறது எவ்வளோ பவர்ஃபுல்லாகவும் எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணுன்றது தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதனால் ரெஸ்யூம் பில்டிங் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் நம்மளுக்கு ஜாப் கிடைக்கிறதுக்காக. இனிஷியலாகவே நம்ம ரெஸ்யூம் க்ரியேட் பண்ணுறது தான் இம்பார்ட்டண்ட்டு. நாமளே எப்படி நம்மளை ப்ரொஜெக்ட் பண்ண போகிறோம், எப்படி நம்மளை ரெப்ரசன்ட் பண்ண போகிறோன்றது வந்து நம்மளோட ரெஸ்யூம் பொறுத்து தான் இருக்குது. நம்மளோட ரெஸ்யூம் எவ்வளோ அட்ராக்டிவாக இருக்கோ, எவ்வளோ டெக்னிக்கலாக இருக்கோ, இல்லை எவ்வளோ ஸ்பெசிஃபிக்காக இருக்கோ, அதை பொறுத்து தான் எல்லாமே இருக்குது. ஒரு டொமைன் பொறுத்து ரெஸ்யூம் மாறுபடும். டொமைன்னா களம்னு சொல்லுவாங்க. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஜினியரிங்கோ இல்லை ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸோ இல்லை ஏதாவது ஒரு ஸ்ட்ரீமோ இருக்கவங்கிறவங்கள ஒரு களம்னு சொல்லுவாங்க. அதுதான் டொமைன்னு சொல்கிறது. அது மாதிரி ஒரு டொமைனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரெஸ்யூம் இருக்கும், அந்தந்த ரெஸ்யூம் இருக்கும். ஜென்ரலாக ஜாப் ரெஸ்யூம் பார்த்திங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் ரெஸ்யூம்ஸ், இன்ஜினியரிங் ரெஸ்யூம்ஸ், மேனேஜர் ரெஸ்யூம்ஸ், அது மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் ரெஸ்யூம்ஸ் இருக்குது. நம்ம ஃப்ரெஷர் ரெஸ்யூம்ஸ் ஜென்ரலாக பார்ப்போம். ஃப்ரெஷர் ரெஸ்யூம் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். மற்ற ரெஸ்யூம்லாம் கூட இருக்குது. ஆனால் மற்ற ரெஸ்யூம்லாம் வந்து லெவல் ஹையான ரெஸ்யூம்ஸு, அது அப்புறமா பார்ப்போம். இப்போ ஃப்ரெஷர் ரெஸ்யூம்ஸ் இருக்குல்ல, ஃப்ரெஷர் ரெஸ்யூம்லேயே பெஸ்ட்டாக வந்து உடனே செலக்ட் ஆகிற மாதிரி, உடனே நம்மளை கால் ஃபார் பண்ணுற மாதிரி ஒரு ஐடியா இருக்குது. அந்த ஐடியாவே நான் 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகணும். ஜென்ரலாக ஃப்ரெஷர் ரெஸ்யூம் எப்படி ரெடி பண்ணுவாங்கன்னா, ஃபஸ்ட்டு இனிஷியலாக ஒன்று ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வாங்குவாங்க. ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வாங்கி தான் மோஸ்ட்லி எல்லாரும் பண்ணுவாங்க. ஆனால் என்னோடய சஜஷன் என்னென்னா, நீங்களே வந்து ரெஸ்யூம் பில்ட் பண்ணுங்கள். ஏதாவது ஒரு வேர்ட் ப்ராசஸர், இப்போ ஏஐயில் நிறைய ஃபார்மேட்லாம் வந்துடுச்சு. நீங்களே ஒரு வேர்ட் ப்ராசஸர் வந்து மோஸ்ட்லி 90 கிட்ஸ்லாம் வந்து வேர்ட் ப்ராசஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ இருக்க கிட்ஸ் வந்து, இப்போ இருக்க கிராஜுவேட்ஸ் வந்து ஏஐ யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறாங்க. ஆனால் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா வேர்ட் ப்ராசஸ் வந்து பெஸ்ட்டு, ஏஐயும் பெஸ்ட்டு தான். வேர்ட் ப்ராசஸ்ஸு பெஸ்ட்டு. வேர்ட் ப்ராசஸ்னால் ஹியூமன் இன்டர்ஃபேஸ் பண்ணி நம்ம ஹியூமன் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஹியூமனும் கம்ப்யூட்டரும் இன்டர்ஃபேஸ் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ஆனால் வந்து ஏஐ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆட்டோமேஷன் மாதிரி ஒர்க்கிங் மாதிரி இருக்கும். அதில் எடிட்டிங் ஆப்ஷன்ஸ் இருக்கும். இருந்தாலும் வேர்ட் ப்ராசஸில் பண்ணுறது பெஸ்ட்டு. ஏன்னா வேர்ட் ப்ராசஸில் எடிட்டிங் ஆப்ஷன் நிறைய இருக்கும். ஃப்ரெஷராக போனாலே வந்து ஜாப் கிடையாது ரொம்ப டஃப்பான விஷயம். அதுவும் கேம்பஸ் செட்டாகிட்டும் ஓகே, பட் கிடைக்காம ஃப்ரெஷராக போனீங்கன்னா ஜாப் கிடையாது ரொம்ப டஃப்பு. அப்போ வந்து உங்கள் ரெஸ்யூம் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்தால் தான் நம்மளால் செலக்டே ஆக முடியும். ஃபஸ்ட்டு இனிஷியலாக ஒரு ஸ்டடி வச்சுங்க. அந்த கம்பெனி பற்றி தெரிஞ்சிச்சுன்னா கம்பெனி பற்றி ஸ்டடி பண்ணுங்கள். கம்பெனி பற்றி தெரியாமல் போகாதீங்க. கம்பெனி பற்றி ஃபுல் ஸ்டடி பண்ணிவிட்டு போங்க. இல்லாட்டி எப்படின்னா அதாவது ரொம்ப ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு அட்டன் பண்ணுற மாதிரி வந்துச்சுன்னா தான் நீங்கள் கம்பெனி இல்லாமல் ஜென்ரலாக போக முடியும். ஆனால் ஜென்ரலாக வந்து கம்பெனி பற்றி ஃபுல் ஸ்டடி பண்ணி அந்த கம்பெனியில் என்னென்ன ஸ்கில்ஸ் இருக்குது, அது உங்களுக்கு மேட்ச் ஆகுதா, இதெல்லாம் பார்த்து போனால் தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெஸ்யூம் அப்போ தான் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிற சான்ஸு மேக்ஸிமம் இருக்கும். லாங் ட்ராவல் பண்ணிலாம் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறவங்களாம் இருக்காங்க. அவங்களாம் என்ன பண்ணுறீங்க, ஃபஸ்ட்டு வந்து ஒரு கம்ப்ளீட் ஸ்டடி பண்ணுங்கள். இனிஷியலாக வந்து கால் லெட்ரு வாங்க ட்ரை பண்ணுங்கள். மோஸ்ட்லி கால் லெட்ரு வந்த அப்புறமே போங்க. அதாவது ஜென்ரலாக கால் லெட்ரு இல்லாமல் போகாதீங்க. ஃப்ரெஷர் கால் லெட்ரு வர்றது ரொம்ப கஷ்டம். பட் இருந்தாலும் கால் லெட்ரு வாங்க ட்ரை பண்ணுங்கள், மேக்ஸிமம் ட்ரை பண்ணுங்கள். கால் லெட்டரை பொறுத்து, கால் லெட்டரில் இருக்க டீட்டெயில்ஸ் பொறுத்து நம்ம வந்து ரெஸ்யூம் வந்து உங்கள் ஸ்கில்ஸ் மேட்ச் ஆச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரெஸ்யூம் வந்து ஃபார்மெட் ரெடி பண்ணலாம். ஜென்ரலாக ரெஸ்யூம் ஃபார்மெட் எப்படி இருக்குன்னு நான் இப்போ சொல்கிறேன். இப்போ நான் சொல்கிற ஃபார்மெட் வந்து ஒரு ஜென்ரலான ஒரு ஃபார்மெட் தான். இது இல்லாமல் நீங்கள் எக்ஸ்ட்ரானரியாக ரெஸ்யூம் ரெடி பண்ணுறது தான் ரொம்ப நல்லது. இது வந்து ஜென்ரலாக ஒரு ஃபார்மேட். ஜென்ரலாக வந்து இப்போ இனிஷியலாக போகிறாங்க, ஃபஸ்ட்டு இன்டர்வியூ, செகண்ட் இன்டர்வியூ, ஃப்ரெஷராக இருந்து உங்களுக்கு வந்து ஜாப் கிடைக்காமல் ஃபஸ்ட் இன்டர்வியூ, செகண்ட் இன்டர்வியூ போகிறீங்கன்னா இந்த ஃபார்மெட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபார்மெட்டில் ஃபஸ்ட்டு டாபிக் வந்து கேரியர் சம்மரி, செகண்ட் டாபிக் வந்து ஸ்கில்ஸு, தேர்ட் டாபிக் வந்து டிகிரி, ஃபோர்த் டாபிக் வந்து டூல்ஸு, ஃபிஃப்த் டாபிக் வந்து ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ். ஃப்ரெஷருக்கு வந்து ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது. மேபி இனிஷியலாக எதனா உங்களுக்கு எதனா ஐடியா இருந்துச்சுன்னா, இல்லை எதனா இன்டர்ன்ஷிப் மாதிரி ஒர்க் பண்ணியிருக்கீங்கன்னா அது வந்து இனிஷியலாக ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக வந்து ஃபைனலாக வந்து ரெஃபரன்ஸ். யாரா உங்களுக்கு ரெஃபரன்ஸ் இருந்தால் ரெஃபரன்ஸ் கொடுங்க, அப்படி இல்லைனா வேணாம். எவ்வளோக்கு சிம்பிளாக இருக்குமோ அவ்வளோக்கு சிம்பிளாக ரெஸ்யூம் ரெடி பண்ணுங்கள். கம்மியாக கண்டென்ட் கொடுத்து மேக்ஸிமம் உங்களை பற்றி தெரிஞ்சிக்கிறதுக்கான ஒரு ரெஸ்யூமை நீங்கள் ரெடி பண்ணணும். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். சிம்பிளான வியூவாக இருக்கணும், ஆனால் எக்ஸ்ட்ராடினரியான கண்டென்ட்டாக இருக்கணும்.
இன்ஜினியரிங்க்கும் மற்ற ஸ்ட்ரீமுக்கான எக்ஸ்ட்ராடினரியான ரெஸ்யூம்க்கான ஐடியாலாம் என்கிட்ட இருக்குது. அதை வந்து நான் 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகிட்டப்பறம் சொல்கிறேன். இப்போதைக்கு இந்த சிம்பிள் ஃபார்மேட்லேயே ட்ரை பண்ணுங்கள். அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சிம்பிள் ஃபார்மேட்லேயே நிறைய ஜாப் கிடைக்க சான்ஸ் இருக்குது. ஆனால் உங்கள் எக்ஸ்ட்ரா இந்த நான் சொல்கிற ஐடியாஸ் வச்சு ட்ரை பண்ணுங்கள். இனிஷியலாக வந்து ஜாப் கிடைக்க சான்ஸ் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சதீஷ்குமார் YT Get Jobனு யூடியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.